அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. ஃபஜர் தொழுகைக்கு பாங்க் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஃபஜர் தொழுகைக்கு டைம் நெருங்கிருச்சு. நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோலலாம். இப்போ அம்மா இல்லை, மௌத்தாயிட்டாங்க. அதனால் என்னால் வீடியோலாம் எடுக்கவே முடியல. அந்த மனக்கவலையிலேருந்து வெளியே வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் உண்டானதான் எனக்கும். என்னத்தவோ காணா போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வீட்டுக்குள்ளே. அம்மாவுடைய நினைவுகள் அதிகமாகவே எனக்கு இருந்துட்டுருக்கிறனால என்னால் வீடியோ போட முடியல. ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். நான் எப்பவும் போல் ஒரு ப்ளெயின் வார்ம் வாட்டர் அல்லது ஹெர்பல் டீ அந்த மாதிரி எடுத்துக்குவேன் இல்லையா, எம்டி ஸ்டொமக்கில். இன்றைக்கும் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். காலை நேர ராஜ உணவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஆவியில் வேக வச்சுட்டு ஹெர்பல் டீயும் ரெடி ஆயிடுச்சு. புதினா பட்டையெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதி வர விட்டு இந்த ஹெர்பல் டீ ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த டீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாகவே கெட்டிலில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டீ எடுத்துகிட்டு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காலை நேர ராஜ உணவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீசனில் எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா விலையும் குறைவாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்க முடியும் இல்லைங்களா. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்கிற கான்செப்டுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. நான் மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் அது சரியில்லை, நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹாஜத்தாக இருந்தது. இப்போல்லாம் மகளும் ஜியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம காலை நேர ராஜ உணவு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயிறு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ராஜ உணவாக நான் எடுத்துக்கிட்டது பப்பாளி பழம், சக்கரவள்ளி கிழங்கு, ஆரஞ்சு பழம், ஒரு செவ்வாழை. இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவு. அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஜர் தொழுதுட்டு கிச்சனுக்கு வந்தோம் அப்படின்னா லஹூர் தொழுகை வரைக்கும் எனக்கு கிச்சனில் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். வீடியோ எடுக்காத அந்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 o'clock போல் கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா 1 hourல லன்ச் ரெடி பண்ணிடுவேன். எனக்கு என்னமோ நான்வெஜ் சமைக்கிறது சீக்கிரமாக ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். வெஜ்ஜு சமைக்கிறது காய்கள்லாம் கட் பண்ணுறக்கே 1 hour ஆயிரும். வெஜ்ஜு சமைக்கிறது தான் கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது. டெய்லியுமே நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது, டெய்லியுமே வெஜ்ஜு சாப்பிட முடியாது. அதுவும் இதுவும் கலந்தது தானே சமையல். மதியம் லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸ் குறைவா சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை சப்பாத்தி டோ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் சாப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து கோதுமை சப்பாத்திக்கு வெள்ளை எள்ளு அது மேலே தூவிட்டு அதையுமே நேர்த்தி எடுத்துக்க போகிறேன். கருப்பு எள்ளு இருந்தால் அதையும் போடலாம், அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லைங்களா. என்கிட்ட இப்போ வெள்ளை எள்ளு தான் இருக்குது, அதனால் அது மேலே கொஞ்சம் தூவிட்டு ரொட்டி சுட்டு எடுக்க போகிறேன், ஆயில் இல்லாமல். நம்மளில் ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இல்லைங்களா. ஆசை மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல ஆர்வம் காட்டணும். அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். என்னுடைய சமையல் வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய கிச்சனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது, கச்சா மச்சாண்டு. கிச்சன் க்ளீனிங்க்கு 1/2 மணி நேரம் தேவைப்பட்டது. க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்தது. கிச்சன் க்ளீனிங் முடிச்சுட்டு லுகர் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. லுகர் தொழுகை முடிச்சுட்டு லன்ச் ஒரு சின்ன கப்பில் ஒயிட் ரைஸ், ஒரு ரொட்டி, கோதுமை ரொட்டி, கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு, முருங்கைக்காய் சாப்ஸு, மல்லித்தழை சட்னி. இதுதான் எங்களோட மதிய சாப்பாடு. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாமல் நம்மளால்
இருக்க முடியாது. அந்த ஒரு 4, 5 மணிக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? அப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பலாப்பழம். இந்த பலாப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், கால்சியம், ஐரன் எல்லாம் நிறைந்திருக்கு இல்லைங்களா? அடுத்து டின்னருக்கு தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய்லாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு, கடுகு கருவேப்பிலை போட்டு சின்ன தாளிப்பு கொடுத்தேன். ஸ்நாக்ஸ்க்கும் டின்னருக்கும் 2 மணி நேரம் கேப் இருந்தது. இந்த அரிசி மாவு தோசையை வந்து ஹெல்த்தியான ஒரு தோசையாக நம்ம மாற்றலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பொடிசாக கட் பண்ண மல்லித்தழை, கேரட் துருவனதையும் அந்த தோசை மேலே போட்டு ஹெல்த்தியான ஒரு தோசையாக சுட்டெடுங்க நீங்கள். நான் வந்து எனக்கு என்னமோ தெரியல, ப்ளெயின் தோசையாக சுட்டு எடுத்துட்டேன் நான். அதோட தேங்காய் சட்னி வச்சு இந்த டின்னரை முடிச்சுக்கிட்டோம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.